நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பர் முருகன். நண்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இத்தனை போர்டு அனுப்பிச்சிருக்கபடி இதை வந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தபடி இது வந்து பார்த்திங்கன்னா அருணா போர்டு இது மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. அப்படி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எரிசன் கம்பெனி போர்டு. இது ஷான் போர்டு, சாரி அருணா போர்டு. இது வந்து ஷானில் 3 போர்டு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு எஸ்எம்டியெல்லாம் போயிடுச்சு. இது ஒன்று கொடுத்துருக்கு. அப்படி இதுவும் பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அருணா போர்டு. அப்புறம் அருணா போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குமார் போர்டு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 போர்டு இருக்குது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து க்ளீனாக செக் பண்ணிடலாம். என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன அட்டன் பண்ணுறதை வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக லென்த்தியாக வீடியோ இருக்குன்னா டிலே ஆகும், டைமிங் அதிகமாக. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஆடியோ மைக்கா சீட்டு இல்லை. அப்புறம் செக் பண்ணும்போது ட்ராக் அடித்து செக் பண்ணுறது ஆடியோ ஒர்க் ஆச்சு. இது அவங்க கொடுக்குறதே நல்லா தான் இருந்திருக்கு. அது ஏதோ ஒயரிங் கம்ப்ளைண்ட் மட்டும்தான். இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 போர்டு. பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், இங்கே 3 பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த 220 ohms ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, 1K ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி 220 ohms ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ஒர்க் ஆகும். இது ஒன்று மட்டும் கழட்டிருக்காங்க. ஏதோ சர்வீஸ் பண்ணுறதுக்காக கழட்டிருக்காங்க கொடுக்குது. இது ஒன்று மட்டும் ஒர்க் ஆகலை. இதை வந்து செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குமார் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 டென்ஸ்ட் மட்டும் போயிடுச்சு. 2 டென்ஸ்ட் மாற்றிட்டோம். அந்த 2 டென்ஸ்ட் போயிடுச்சு, 2 மாற்றிட்டோம். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது. அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த 10 ohms ரெசிஸ்டன்ஸ் பகுந்துருந்துச்சு. அந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் BD 140. இது ஒன்று மட்டும் தான் மாற்றணும். இது எல்லாம் நல்லா இருந்தது. இது ஒன்று மட்டும் மாற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஐசி டிரைவர் போர்டில் ஃபால்ட்டு. நானும் வந்து கழட்டி ரெடி பண்ணி பார்த்தேன், வேலை ஆகலை. பாருங்கள், எஸ்எம்டியெல்லாம் கழட்டி செக் பண்ணி பார்த்தேன், இது ஒர்க் ஆகலை. அதனால் நான் பண்ணிடுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி போர்டில் ஐசி பிசிபி டிரைவர் பிசிபி ஐசி போர்டு மட்டும் எடுத்து இதில் இருக்கிற 5200 கழட்டி இதில் இருக்கிற 5200 கழட்டி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு மட்டும் தான் போட்டோம். இதில் 4 பழைய அதில் இருக்கிறது பல்ஸ் கழட்டி போட்டோம். இது வந்து புதுசாக போர்டு போட்டோம். இது ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அருணா போர்டு. இது அருணா போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு BD 139 மட்டும் ஒன்று மாற்றிருக்கேன். பாருங்கள், மட்டும் வித்தியாசம் தெரியுது. பாருங்கள், இது மட்டும் இது BD 139 மட்டும் மாற்றிருக்கோம். மற்றபடி ஒரு சேனல் ஒர்க் ஆகிடுச்சு. இது வந்து 3 பண்ணியிருக்காங்க. 3ன்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு சேனல் ஒர்க் ஆகாது. அதனால் இதுக்கு வந்து அந்த BD 139 ஒன்று மட்டும் மாற்றினா இப்போ இது வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷான் போர்டில் பார்த்திங்கன்னா லூஸ் கண்டக்டர் இருந்துச்சு. அதனால் ஒரு கொஞ்ச நேரம் போடும், ஹீட்டான பாடுது, அது மாதிரி இருந்தது. பாருங்கள், இந்த லூஸ் கண்டக்டர் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல இது வந்து 3 போர்டு தான். அது ஷானில் 3 போர்டு. இதுவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இது மட்டும் ஃபால்ட்டாக இருந்தது. பீசபிள் ரெசிஸ்டன்ஸு வந்து ட்ரை சால்ட்ரு
அதுக்கப்புறம் ரீசால்டர் பண்ணி தின்ன ஊற்றி வாஷ் பண்ணோன்னே இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர்டு, இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், இந்த போர்டு தான் இது வந்து போர்டு நல்லாயிருக்கு. இதில் இந்த போர்ட்லேருந்து கழட்டுனது தான். இதில் இந்த ட்ராக்கெல்லாம் கட் ஆகி நின்றுச்சு பாருங்கள். இந்த போர்டு தான், இந்த போர்டு 2 போர்டு இருந்தது தான் இது. இந்த ட்ராக்கெல்லாம் கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ராக்கெல்லாம் உறிஞ்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எடுத்துகிட்டு புது போர்டு போட்டோம் பாருங்கள். 5200 மட்டும் அதுக்கு 4 5200 கழட்டி இதுக்கு ஒரு போர்டு, டிரைவர் போர்டு. இது வந்து நம்ம கம்பெனி எம்எஸ்சி மேடியோடைய டிரைவர் போர்டு ப்ளஸ் இது வந்து எஸ்டிகே போர்டு. இது வந்து 2 மாற்றியாச்சு. இது 2 மாற்றியாச்சு. இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை போர்டு கொடுத்தேன் அப்படி பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 போர்டு கொடுத்துருந்தபடி 10 போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அதில் இருக்க 5200 போனது போகாத எல்லாம் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 4 5 போர்டு ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஆகாது. இது பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள், இந்த எஸ்எம்பிலாம் கழட்டி ரெடி பண்ணால் வேலை ஆகலை. அதனால் இது வந்து கழட்டிட்டேன் பாருங்கள். இது ஒன்று ரெடி ஆகிடுச்சு சார். இது இங்கே ஓரம் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த போர்டில் எல்லாத்தையும் கொஞ்சம் அது ஆல்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா 6 போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். 10 போர்டு கொடுத்துருந்தபடி அதில் 6 போர்டு ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் இதை விட்டுட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா இத்தனை போர்டு அவர் ரெடி பண்ணியிருக்கேன். அவர் வந்து இப்போதைக்கு நிறைய இருக்குன்னா இப்போ என்னால் இடக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 போர்டு மட்டும் பாக்ஸில் கொடுத்துருந்தபடி 10ல் 6 ரெடி பண்ணிவிட்டேன். மீதி அந்த 5200 எதாவது போயிடுச்சு, அதெல்லாம் தூக்கிட்டேன் பாருங்கள். எத்தனை போயிடும் இது ஃபுல்லாக அவருக்கு தான், இதெல்லாம் அவருக்கு தான். அதை மாற்றிட்டேன். நல்லா இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி போட்டு 2 போர்டு போட்டு பாருங்கள். இந்த ஐசி டிரைவர் போட்டுறோம் 2 போர்டு போட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது எல்லாமே கொரியர் அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மாற்றணும், சர்வீஸ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வச்சுருக்காங்க. இருக்கிற 5200 பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான 5200 தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டாங்க பாருங்கள். இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு விட்டுட்டோம்னா போர்டு நல்லா இருக்குது. இதெல்லாமே 4மே 5200 மாற்றணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த போர்டு பாருங்கள், இந்த இடத்துல தீஞ்சு போச்சு. அதனால தான் இதை ரெடி பண்ணது விட்டோம். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, இது 4 5200 மாற்றி பாருங்கள். இந்த இடத்துல ட்ராக்கில் போர்டு வந்துடுச்சு. அதனால தான் இது விட்டுட்டேன். மற்றபடி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி எதுனா சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை புது போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம போர்டு பார்த்திங்கன்னா இதுதான் புது போர்டு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ரெஸ்டிங் மாடலில் நாமளும் ஆர்டர் பண்ணுற போர்டு. கஸ்டமர் இது 5200 இருந்துச்சு. அதனால் 5200 அதை எடுத்து மாற்றிட்டோம். இது பாருங்கள், இது பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த 3 மாடலுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? எஸ்டிகே 4141 4191 4231 அந்த 3 மாடலுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி எதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை சர்வீஸ் சொன்னாலும் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.